நம்ம எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஃபீவர் வந்திருக்கும். அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா நம்ம உடனே டாக்டர் கிட்ட போவோம். டாக்டரும் ஒரு 2, 3 சிரப் எழுதி தருவாரு. உடனே குழந்தைக்கு சரியாயிடும். ஆனா இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? ஃபீவர்ன்றது ஒரு நோயா? ஃபீவர்ன்றது ஒரு நோய் இல்ல. அது நம்ம உடம்ப காப்பாத்துறதுக்காக இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அப்போ எதுக்காக அதுக்கு மாத்திரை எடுக்கிறோம்? எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம கடல் ஓரங்கள்ல தீவிரவாத கும்பல் வந்து இறங்குதுன்னு வைக்கலாம். அப்போ உடனே நம்ம நாட்டோட பாதுகாப்பு அமைச்சு ஒரு ஆர்மியையோ இல்லைன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையோ அந்த இடத்துக்கு அவங்களோட சண்டை போடுறதுக்காக அனுப்பி வைக்கும். இப்போ தீவிரவாத கும்பலுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் சண்டை நடக்குதா? உடனே இது தொடர்பான விஷயம் நம்ம மேலிடங்களுக்கு போகும். அப்போ நாட்டு மக்களுக்கு இது பத்தின விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக ஒரு ரெட் அலர்ட் விடுவாங்க. இந்த ரெட் அலர்ட் தான் ஃபீவர். அப்போ நாங்க மாத்திரை எடுக்கிறதுனால என்ன செய்யறோம்? அந்த ரெட் அலர்ட்டை நிறுத்தி வைக்கிறோம். ஆனா உண்மையான பிரச்சனை எங்க இருக்கு? தீவிரவாத கும்பல் தான் நம்மளோட பிரச்சனை. இந்த தீவிரவாத கும்பலும் நம்ம பாதுகாப்பு படையினரும் சண்டை போடுறப்போ 2 பக்கமும் நிறைய உயிர் சேதம் வரும். பாதுகாப்பு படையினர் நிறைய பேர் சாகலாம், தீவிரவாதிகள் நிறைய பேர் சாகலாம், ஏன் பொதுமக்கள் கூட நிறைய பேர் சாகலாம். அவங்களோட சொத்துகள் அநியாயமா போகலாம். இப்போ நான் சொன்ன இந்த தீவிரவாதிகள் வைரஸ், பாக்டீரியா. நம்மளோட பாதுகாப்பு படையினர்னு சொன்னனே, அது நம்ம உடம்புல இருக்கிற WBCs, வெள்ளை சிறுதுணிக்கைகள். பொதுமக்கள் சொத்துக்கள்னு சொன்னனே, அது நம்மளோட உடம்பு. டாக்டர் கிட்ட நீங்க போனீங்கன்னா அவர் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்வாரு. தீவிரவாதிகளால ஏற்பட்ட உயிரிழப்புகள் தான் அந்த இன்ஃபெக்ஷன். சில நேரத்துல டாக்டர்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஒரு பதம் பாவிப்பாங்க. அது நம்ம நாட்டு பாதுகாப்பு படையினரால நமக்கு ஏற்பட்ட நஷ்டம். இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷனுக்கான வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ அடுத்தது, இப்போ 2 பேருக்கும் நடந்துகிட்டு இருக்கிற சண்டையில தீவிரவாத கும்பல் ஜெயிச்சுட்டு போறாங்கன்னு வைப்போம். அப்போ மேலிடத்துக்கு நமக்கு இன்னும் பாதுகாப்பு படையினர் அதிகமா தேவைன்னு ஓர்டர் போகும். அப்போ சண்டையோட வீரியம் அதிகமாயிடுச்சுன்னு புரிஞ்ச அரசாங்கம் இன்னும் அதிகமா ரெட் அலர்ட்டை கொடுப்பாங்க. இதைத்தான் நாம 102 டிகிரியில 103 டிகிரியில ஃபீவரா இருக்குதுன்னு சொல்லுவோம். மூளையில இருக்கிற ஹைப்போதலமஸ் என்ற ஸ்ட்ரக்சர் தான் வெப்பநிலையை அதிகமாக்குற ஸ்ட்ரக்சர். இப்போ சண்டை அதிகமாகிறப்போ வெப்பநிலையை இன்னும் அதிகமாக்கணும். ஆனா ஹைப்போதலமஸால வெப்பநிலையை அதிகமாக்க முடியாது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் நம்ம உடம்ப நடுங்க வச்சு வெப்பநிலையை அதிகமாக்குது. இப்போ சண்டையோட வீரியம் அதிகமாகிறதுனால எப்படி மேலிடத்துக்கு உத்தரவு போய் நம்ம உடம்போட வெப்பநிலை அதிகமாகுதுங்கிற விஷயத்த பார்த்தாச்சு. இனி எப்படி நிறைய பாதுகாப்பு படையினர் அங்க வந்தாங்கன்னு பார்ப்போம். நம்ம எலும்போட எலும்பு மச்சையில தான் WBC, RBC, பிளேட்லெட் இது மூணுமே உற்பத்தி ஆகுது. ஹெமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்ஸ் என்ற செல் தான் இந்த RBC, WBC, பிளேட்லெட் இது மூண்டையுமே உருவாக்குது. அப்போ சண்டை நடந்துட்டு இருக்கப்போ ஹெமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்ஸ் RBC கிட்டையும் பிளேட்லெட் கிட்டையும் இப்போ நான் அதிகமா WBCs உருவாக்க போறேன், நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லும். டெங்கு இல்லாத சாதாரண ஃபீவருக்கே சில நேரத்துல பிளேட்லெட் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு காரணம் இதுதான். அப்போ நிறைய பாதுகாப்பு படையினர் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஃபீவர் வந்ததுன்னா நம்ம ஒரு பிளட் கவுண்ட் பார்க்கலான்னு டாக்டர் சொல்லுவாரு. பாதுகாப்பு படையினர் WBCன்னு சொன்னேன். சாதாரணமா WBCயோட எண்ணிக்கை 7000 இருந்து 11000 வரைக்கும் இருக்கும். நீங்க ஃபீவர் வரப்போ அதை பார்த்தீங்கன்னா 13000, 14000 இருக்கும். இதுக்காகத்தான் பிளட் கவுண்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஆனா டெங்கு மாதிரி விசேட தீவிரவாதிகள் வரக்குள்ள பிளட் கவுண்ட் அதுக்கு மாறா 3000 குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ வரைக்கும் 2 விஷயம் பார்த்தாச்சு. பாதுகாப்பு படையினர் எப்படி அதிகமானாங்க, ரெட் அலர்ட் எப்படி அதிகமாச்சுன்னு. இப்போ 3வது விஷயம், தீவிரவாதிகள் நம்ம பாதுகாப்பு படையினர் எல்லாருமே இறந்து இருப்பாங்க. அந்த இறந்து போன உடல்களை அப்படியே விட்டுட முடியாது. அந்த இடத்திலிருந்து கிளீன் பண்ணி அனுப்பணும். அப்போ அதை சுத்திகரிக்கும் பணியாளர்கள் அங்க வந்து அதை சுத்திகரிக்க வேண்டிய தேவை இருக்கு. உடல்ல இப்படி அழிந்து இருக்கிற செல்ஸை கிளீன் பண்றதுக்காக ஈரல் CRP என்ற புரதத்தை சுரக்கும். சி ரியாக்டிவ் புரோட்டீன். அப்போ சி ரியாக்டிவ் புரோட்டீன் வந்து சண்டை நடந்த இடத்தை பார்த்தா என்னடா இப்படி கொத்து கொத்தா செத்து போயிருக்கீங்கன்னு இன்னும் அதிகமா சி ரியாக்டிவ் புரோட்டீனை வர சொல்லி கூப்பிடும். அப்போ CRPயோட எண்ணிக்கை ரத்தத்துல அதிகமாகும். இதனாலதான் ஃபீவர் வரப்போ CRP செக் பண்ண சொல்லுவாங்க. CRPயோட அளவை வச்சு இன்ஃபெக்ஷனோட உக்கிரம் எவ்வளவு அதிகமானதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு இன்ஃபெக்ஷன் நடக்கிறப்போ 3 விஷயம் நடக்குது. முதலாவது ஹைப்போதலமஸுக்கு அறிவிச்சு ஃபீவரோட அளவு அதிகமாகும். 2வது எலும்பு மச்சைகளுக்கு அறிவிச்சு WBCஸோட எண்ணிக்கை அதிகமாகும். 3வது இந்த கழிவுகளை அப்புறப்படுத்துறதுக்காக லிவருக்கு அறிவிச்சு சி ரியாக்டிவ் புரோட்டீனோட எண்ணிக்கை அதிகமாகும். தீவிரவாதிகளை அழிக்கிறதுல கூட CRP பங்களிக்கும். இது கம்ப்ளிமெண்ட் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி ஆப்சனைசேஷன் மூலமா தான் இதை செய்யுது. பட் இது கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு. மொத்தத்துல இவ்வளவு செயல்பாடுகளுக்கும் உடம்புல இருக்கிற நிறைய புரதம் பயன்படுது. அதனாலதான் ஃபீவர் வரப்போ நாங்க வீக்கா ஃபீல் பண்ணுவோம். அப்போ உடம்புல இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறப்போ CRP, WBC, இதய துடிப்பு, வீக்னஸ் இது எல்லாமே அதிகமாகுது.
ஃபீவர் வரப்போ நமக்கு பொதுவா இருக்கிற டவுட்ஸ். எப்போ நாம ஃபீவருக்கு மாத்திரை எடுக்கணும்? 39 டிகிரி செல்சியஸுக்கு கம்மியா இருந்ததுன்னா சேஃப். 40 செல்சியஸுக்கு அதிகமாகிறப்போ அது ஆபத்து. மெயினா குழந்தைங்களுக்கு நர்வ் கண்டக்ஷன் அதிகமாகிறதுனால ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கு உடனே ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணணுமா? நோயாளிய பார்க்குறப்போ ரொம்ப இல் லுக்கிங்கா தெரிஞ்சதுன்னா ரத்த பரிசோதனைக்கு பிளட் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா உடனே ஆன்டிபயோட்டிக் ஆரம்பிக்கலாம் வித்தவுட் ஃபர்தர் டிலே. ஆனா ரிசல்ட்ல அது வைரல் ஃபீவர் தான் தெரிஞ்சதுன்னா அதை நிறுத்தலாம். ஆனா சில டாக்டர்ஸ் பிரச்சனை வரப்போ அதுக்கு மேல பிரச்சனை வந்து சேரும் என்கிற பயத்தினால இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடுமோன்னு ஆன்டிபயோட்டிக்கை கண்டினியூ பண்ணுவாங்க. மறுபடியும் பிளட் செக்அப் பண்ணணுமா? ஆமா. இப்படி மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபீவர் சார்ட், சிஆர்பி லெவல், ஃபுல் பிளட் கவுண்ட், பேஷண்டோட சிம்டம்ஸ் இது எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு டெய்லியோ இல்லைன்னா 2 நாளுக்கு அப்புறமோ மறுபடியும் எல்லா செக்அப்பும் பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணி கொள்ளுவாங்க. இது மூலமா பேஷண்டோட இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்றப்போ ஏன் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிவைரல் ட்ரக் ஸ்டார்ட் பண்றது இல்ல? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட இம்யூனிட்டியே வைரல் இன்ஃபெக்ஷனை சமாளிக்க போதுமானது. அது மட்டும் இல்ல, எல்லா வைரஸுக்கும் அதுக்குன்னு தனித்துவமான ட்ரக்ஸ் இல்ல. இந்த மாத்திரையால வரப்போற சைடு எஃபெக்ட்ஸ், மாத்திரையோட விலை இது எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு மோஸ்ட்லி ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் கொடுக்கறது இல்ல. அப்போ யாருக்கு ஆன்டிவைரல் ட்ரக் கொடுப்பாங்க? வைரல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமா இருந்தா அதிலையும் வயசானவங்களுக்கும் இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க. சில பேர் பிரெட்னிசலோன் தெரப்பில இருப்பாங்க, அவங்களுக்கும் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கும் கொடுப்பாங்க. இந்த நோய்க்கு எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுன்னு எப்படி டிசைட் பண்ணுவாங்க? பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ சில டாக்டர்ஸ் பிளட் கல்ச்சருக்கும் பிளட் ஸ்பெசிமன் அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதோட ரிப்போர்ட்ல என்ன வகை கிருமி உடல்ல வந்திருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதே நேரம் இந்த கிருமிக்கு எந்த ஆன்டிபயோட்டிக் நல்லா வேலை செய்யும்னு ஒரு லிஸ்ட்டை மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து தருவாங்க. சென்சிட்டிவ் ட்ரக்ஸ், ரெசிஸ்டன்ட் ட்ரக்ஸ்னு. அந்த லிஸ்ட்ல இருந்து எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுங்கிறத அந்த கன்சல்டன்ட் முடிவு பண்ணுவாரு. ஸோ மொத்தத்துல ஒரு ஃபீவர் 3 நாளைக்கு மேல இருந்தா முதல் 3 நாள்ல பிளட் டெஸ்ட் செய்து பார்த்தா ஒருவேளை நார்மலா கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 days பிளட் செக்அப் பண்ணாம நல்லா ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சா போதும். அதுக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷனோட சிவியாரிட்டி பேட்டர்னை வச்சு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.